இருக்குது, அப்படியே பிடிச்சிக்கோ. கடலாம் இருக்குது. ரெக்கார்டுதானடா? சாமி கும்பிட்டீங்களோ? எதுக்கு? இப்பதானா நிறைய கும்பிட்ற மாதிரி எடுக்கலாமா? வச்சுதான் சாமி கூட போய். மாமனார் சொன்னல ஒரு யூடியூப் சேனல்ல இருந்து வராருன்னு. ஆமா தம்பி ஸ்கூல் லீவா? ஸ்கூல் போறீங்களா? போலையா? கருப்பட்டியா சாப்பிட்றீங்க? காட்டுங்க, கருப்பட்டி காட்டுங்க. இது அப்போ நம்ம ஒரு குடும்பம் மட்டும் கும்பிடலை, சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து இப்போ வருவாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில். சரி சரிங்க. சாப்பாடு ஆகிட்டு அப்படி எல்லாரும் இப்போ பனை தொழிலுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்ல, பனையேரியல் ஃபுல்லாக. ஆமாம், ரெஸ்ட் எடுத்துட்டு இப்போ கொஞ்சம் நேரத்தில் வருவாங்க. மக்களே வணக்கம், நான் ஜெகன். சாயலோடு ஜெகனோட நிறைய வீடியோ பதிவுகள் எங்கள் ஊர் சுற்று வட்டாரத்தில் ரொம்ப பிரதானமான பாரம்பரியமான ஒரு தொழில் முறையில் ஒன்று பனைமரத் தொழில். பனைமரத் தொழில் பதநீர் இறக்கி கருப்பட்டி தயாரிக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான பனைமர தொழிலாளர்கள் எங்கள் ஊர் சுற்று வட்டாரத்தில் நிறைய ஊர்களில் இருக்கிறாங்க. அவங்களோட வாழ்க்கை முறை பனங்காட்டு பகுதிகளில் எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிற நிறைய வீடியோ பதிவுகள் நான் நிறையா உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறது இன்ஜினியரிங் பட்டதாரி இளைஞர், திருமணமாகி 2 குழந்தைகள் இருக்கிறாங்க. அவங்க அப்பா அம்மா செஞ்ச பாரம்பரியமான இந்த பனைமரத் தொழிலை, விவசாயம் மேலே ரொம்ப ஆர்வம் கொண்டவங்க, நாட்டுக்கோழி வளர்ப்பு கால்நடை வளர்த்துட்ருக்குறாங்க. அந்த தான் படித்த அந்த இன்ஜினியரிங் வேலைவாய்ப்பை நாடி போகாமல் நாட்டுக்கோழி, ஆடு வளர்ப்பு, அதுபோக தன்னோட அப்பா செஞ்ச இந்த தொழிலையும் நம்ம செஞ்சு பார்க்கணும், இதிலேருந்து நல்ல ஒரு வருமானம் ஈட்டணும் அப்படிங்கிற பேரில் இந்த வருடம் முதல் முறையாக இந்த வருடத்துலேருந்து பனைமரம் ஏறி பழகிட்டு இருக்கிறாங்க. அவங்க அப்பா தவறிட்டதுனால அவங்களோட மாமனார் அவங்களுக்கு இந்த பனை ஏறுறதுக்குண்டான சொல்லி கொடுக்குறாங்க. அவங்களோட வழிமுறையினால் இன்றைக்கி பனைமரம் ஏறி பதநீர் இறக்கி பதநீர் கருப்பட்டி தயாரித்து அவங்க வீட்டுக்கான ஒரு வருவாய் தேவையை பனைமரம் தொழில் சார்ந்தும் பூர்த்தி செஞ்சிட்ருக்கிறாங்க. அதாவது முன்னே இருந்த பனையேரிகளில் இப்போ குறைவு ரொம்ப. அதை எல்லாருமே இப்போ மறுபடியும் நம்மளும் விட்டுட்டோம் அப்படின்னா இந்த கருப்பட்டிங்கிற ஒரு பொருள் இல்லாமல் போயிடும்.
என்னுடைய பேர் விஜய். விஜய், இப்போ நீங்கள் வந்து இப்போ பனை தொழில் செய்கிறீங்க. கண்டிப்பாக. எந்த ஊர் பிரதர்? நம்ம ஊர் வந்து ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி வட்டத்தில் சிவல்பட்டிங்கிற ஒரு ஊர். இப்போ முதல் முறையாக இப்போ தான் இந்த வருஷம் தான் தொடங்கியிருக்கீங்களா பனை தொழிலில்? நீங்கள் பனை தொழிலுங்கிறது நான் வந்து இந்த வருஷம் தான் பனையில் முதல்ல தொடங்கி ஆரம்பிச்சிருக்கிறேன். ஏற பழகிறது இந்த வருஷம்? இந்த வருஷம் தான். ஸோ முன்னே பனைத்தொழில் யார் செய்கிறாங்க நம்ம குடும்பத்தார்? என்னோட குடும்பத்தில் வந்து எல்லாருமே பாரம்பரியமாக பனைத்தொழில் பண்ணவங்க தான். தாத்தா, பாட்டையா, எங்கள் அப்பா எல்லாருமே பனைத்தொழில் பண்ணவங்க தான். இப்போ வந்து எங்கள் அப்பா இவங்க எல்லாரும் இறந்துட்டாங்க. இப்போ சரி நம்மளும் அதை பண்ணி பார்க்கலாமே அப்படிங்கிற ஒரு ஆர்வம் தான். இப்போ இங்கே தொழில் செய்கிறது யார் செய்கிறாங்க? என்னுடைய மனைவியோட அப்பா, என் மாமா, அவங்க தொழில் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க எனக்கு இப்போ கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. என்னோடய தந்தை வந்து எனக்கு இதை கற்றுக் கொடுக்கல. இப்போ அவங்க படிப்பு அது ரீதியாக தான் போகணும் அப்படிங்கிற இதுலேயே இப்போ கொண்டு போயிட்டாங்க. இப்போ சரி எனக்கு இதில் ஆர்வம் அப்படிங்கிறனால என்னுடைய மனைவியோட அப்பா மூலியமாக நான் அதை கற்றுக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த வருஷத்தில் இருந்து. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? நான் பிஇ முடிச்சிருக்கேன். ராஜாஸ் இன்ஜினியரிங் காலேஜில் வடக்கன்குளம் இருக்குல்ல, திருநெல்வேலி மாவட்டம், அங்கே தான் இன்ஜினியரிங் முடித்தேன். டிப்ளமோ வந்து நம்ம சாயர்புரத்தில், தூத்துக்குடி மாவட்டம் சாயர்புரத்தில் டிப்ளமோ முடிச்சிருக்கேன். டிப்ளமோ முடிச்சு இப்போ பிஇ முடிச்சிட்டேன். அது சம்மந்தமாக படிப்பு சம்மந்தமாக வேலைக்கு எதுவும் போனீங்களா? படிப்பு சம்மந்தமாக வேலைகளுக்கு எனக்கு வந்து கேம்பஸில் எல்லாமே செலக்ட் ஆகத்தான் செஞ்சேன். நான் ஸ்டடீஸ் ஓரியன்டாக எந்த கம்பெனியும் நான் ட்ரை பண்ணல. எனக்கு விவசாயம் எதுவும் நாட்டுக்கோழி மேலே எனக்கு கொஞ்சம் ஆர்வம் அதிகம். அதனால் எனக்கு அது வந்து அதுலேயே இன்ட்ரெஸ்ட்டாக இருந்ததுனால நான் ஸ்டடீஸ் ஓரியன்டாக நான் எதுவும் போகலை. இப்போ விவசாயத்தின் அடுத்த கட்டமாக வந்து இப்போ பனைத்தொழில் நம்ம முன்னோர்கள் பார்த்தது அதில் என்ன இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறக்காக இப்போ இதில் கையெடுத்து வச்சுருக்கேன். இது என்ன கை கொடுக்குமாங்கிறது கை கொடுக்காதுன்னு இல்லை, எல்லாமே நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கை கொடுக்கும். அது போக நீங்கள் நாட்டுக்கோழி வளர்ப்புலையும் ஈடுபடுறீங்க? கண்டிப்பாக நாட்டுக்கோழி வளர்ப்புலையும் ஈடுபட்டிருக்கேன். ஆடுகள் இருக்குது, விவசாயம் சார்ந்த தொழில்கள், வீட்டில் விவசாய நிலங்கள் இருக்குது, விவசாயமும் செய்வோம். அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கு. வந்து இப்போ பனைத்தொழிலாம் வந்து அழியக்கூடிய தருவாய்க்கு போயிடுச்சு. முன்னே எங்கள் தாத்தா பாட்டையா அப்படி அவங்க எங்கள் அப்பா காலத்துலலாம் பார்த்தோம்னா ஒரு ஊரில் ஒரு பனையேறி குடும்பம் எடுத்தோம் அப்படின்னா, செவல்பட்டியில் எங்கள் ஊரில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலுமே கிட்டத்தட்ட ஒரு 50 குடும்பங்களுக்கு மேலே வந்து இந்த பனைத்தொழிலை சார்ந்து தான் வாழ்ந்தாங்க. அந்த பனைத்தொழில் தான் அவங்களுக்கு குடும்பங்களை கரையேற்றினது, பெண்களை கட்டி கொடுத்தது, இந்த எல்லா விஷயங்களுக்குமே வந்து அவங்களுக்கு வந்து கை கொடுத்துச்சு. ஆனால் இப்போ பனை தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்லி போனோம்னா ஒரு ஊருக்கு 10க்கு மிக குறைவாக தான் இருக்காங்க. அப்படிங்கிறப்ப வந்து இப்போ இளைஞர்கள் வந்து இதில் வந்து இன்வால்வ்டாக வராங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க எல்லாத்தையுமே வாழ்த்து தான் செய்யணும். அவங்களை இம்ப்ரூவ் பண்ணி முன்னாடி கொண்டுட்டு வரணும். இப்போ எவ்வளோ சிரமமான தொழில் கொடுத்தது? கரணம் தப்புனா மரணம், அந்த அளவுக்கு சிரமம் இருக்குது. கரணங்களோட விளையாடக்கூடிய தொழில் தான். லேசாக ஒரு மலையில் ஒரு ஈரமோ, காலையில் ஒரு பனியோட ஈரமோ இருந்து மட்டை வலிக்கிருச்சு அப்படின்னா உயிர்களுக்கு வந்து எந்த நேரமும் பாதுகாப்பு இல்லாத தொழில் அப்படிங்கிறதுனால இது விவசாயம் தொழில் நமது மாநில தொழில். வெளிப்படையாக மாநில மரம் நம்ம பனை மரம்னு சொல்கிறப்ப மாநில தொழில் பனைத்தொழில்ங்கிற சொல்கிறதுல எந்த ஒரு ஐயமும் கிடையாது. அதை ஈஸியாக சொல்லிகிட்டே போய்கிட்டே இருக்கலாம் நம்ம. சரிங்களா? அப்படி இருக்கிறப்ப வந்து அந்த மாநில மரத்துக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்காம போயிருக்கோம். அந்த தொழிலில் பண்ணுற நம்ம மாநில சைடில் இருந்து நம்மளுக்கு அவங்களுக்கு வந்து என்ன இது பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் ஆகிடுது. சரிங்களா? அது பண்ணி தான் கொடுக்கணும் கவர்மெண்ட். இப்போ இந்த ஒரு வருடமா இந்த தொழிலை பழகுறீங்க. கண்டிப்பா. எப்படி இருக்கு இந்த பனை ஏறின பிறகு இந்த தொழிலை நம்ம அப்பா தாத்தாலாம் எவ்வளவு சிரமப்பட்டு பார்த்துருக்காங்கன்னு ஒரு எண்ணம் வந்திருக்கு? கண்டிப்பா. தாத்தா அவங்க அப்பா எல்லாம் வந்து ஈஸியா அப்படின்னு நாங்கள் ஃபர்ஸ்ட் சின்ன வயசுல எல்லாம் இதில் பனைத்தொழிலில் கால் கூட வச்சது கிடையாது. பண்ணலாம் ஏற தெரியாது எனக்கு வந்து இப்போதான் கல்யாணம் முடிஞ்ச பிறகுதான் இப்போதான் வந்து நான் அந்த பனைத்தொழிலே கால் வச்சிருக்கிறேன். அப்படிங்கிறப்ப வந்துட்டு இதில் வந்து கஷ்டங்கள் வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 நாட்களுக்கு வந்து உடம்பு வலியே நம்மளுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும். ஒரு நாள் ஏறி இறங்குறது, பெரிய பனைகள்லாம் ஏறி இறங்குறப்பெல்லாம் அவங்க உடல் வலியை உணர்றாங்க அப்படின்னா நம்ம சொல்லிடுவோம் ஈஸியாக இது இவ்வளோ வலிக்குது அப்படிங்கிறது. அவங்களாம் சொல்லாமல் நம்மளை எவ்வளோக்குள்ளே கொண்டு வந்திருப்பாங்கிறது வந்து இப்போ உணர முடியுது. இந்த வலிகள் இருக்குது. வலிகள் இல்லாமலாம் இல்லை. காலில் வலி இருக்கும், கையில் வலி இருக்கும், உடம்புல வலி இருக்கும். எல்லா தசைகள் இருக்கிறப்ப வந்து வலிகள் வந்து அதிகமாக தான் தெரியுது வெளியில். அப்படிங்கிறப்ப அவங்களும் அதை வெளிக்காட்டலை. நம்ம வெளிக்காட்டக்கூடிய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம வளர்ந்துட்டோம். நம்ம சொல்கிறேன், நான் இந்த இடத்துல வந்து நின்று சொல்கிறேன். ஆனால் எந்த ஒரு பனையேறி வந்து இதை சொல்ல மாட்டாங்க. எனக்கு அதில் வலிக்குது இதில் வலி கஷ்டம் தான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் வந்து முடிச்சிருவாங்க. ஏன்னா கண்டிப்பாக இப்போ ஜிம்முக்கு போகிறவங்களுக்கு வந்து உடம்பு எவ்வளோ வலிக்குங்கிறது அவங்களுக்கு புரியும். சரிங்களா? உடலை கட்டுக்கோப்பாக வைக்கணும். இது ஜிம்முக்கு மேலே உடம்புக்குள்ள நரம்புகளை எல்லாத்தையும் சுண்டி வேலை செய்கிற தொழில். அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 உக்கி போட்டோம் அப்படின்னா நம்ம உடம்பு என்ன வலி இருக்குமோ அது ஒரு பனையில் ஏறி இறங்குறதோட வலிக்கு சமம். கண்டிப்பாக நரம்புகள் எல்லா நரம்புகளும் வேலை செய்யும். எல்லா நரம்புகளும் எல்லா தசைகளும் இருக்கிறப்ப வந்து உடம்புல எவ்வளோ வலி இருக்குங்கிறத வந்து உங்களுக்கு நான் சிம்பிளாக சொல்லணும்னா 100 உக்கி போட்டால் எவ்வளோ வலி இருக்குமோ அது கண்டிப்பாக ஒரு பனை ஏறுறதுக்கு வழியில் பிடிக்கும். குடும்பத்தார் வந்து நீங்க திருமணம் ஆன பிறகு இந்த தொழிலை இப்ப தொடங்க வந்திருக்கீங்க. வீட்டுல இதை எப்படி பாக்குறாங்க? எனக்கு எதிர்ப்பு தான் தெரிவிச்சாங்க. யாருமே இந்த தொழிலை என்னுடைய சித்தப்பால இருந்து என்னுடைய தாத்தால இருந்து எல்லாமே எங்க அப்பா எல்லாருமே இந்த தொழில் பார்த்தவங்க தான்.
யாருமே வந்து இதை பண்ணு, ஏன்னா அவங்க அந்த கஷ்டத்தை உணர்ந்துருக்காங்கல்ல. என்னுடைய மகன் இந்த கஷ்டத்தை உணரக்கூடாது, என்னுடைய பேரை இந்த கஷ்டத்தை உணரக்கூடாது அப்படிங்கிற சைட்ல இருந்து எல்லாருமே என்னை வந்து எதிர்க்கத்தான் செஞ்சாங்க. இதெல்லாம் வேண்டாம், படிச்சதுக்கு தகுந்த மாதிரி வேலைகளை பாரு, படிச்சதுக்கு தகுந்த மாதிரி வேலை பாரு, என்ன ஒரு கம்பெனியில் போனாலும் போதும் அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. நான் அவங்களெல்லாம் மீறி விவசாயத்தின் மேல் உள்ள ஆர்வத்தினால மட்டும்தான் இதை கையில் எடுத்திருக்கேன். ஓரளவுக்கு கற்றுக்கிட்டேன், எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. இப்போ பதினி இறக்க ஆரம்பிச்சிட்டேன். பதினி இறக்க ஆரம்பிச்சிட்டேன். எத்தனை பண்ணை நான் இப்போ வந்து ஒரு 6 பனை ஏறுறேன். 6 பண்ணை. ஆமாம். அதிகபட்சமா ஒரு நபர் எத்தனை பனைலாம் ஏறுவாங்க? அதாவது நல்ல பனையேறிகள்னு சொல்கிறவங்க வந்து 30-40 பனைகள் வரைக்கும் ஏறுவாங்க. ஆமாம் ஆமாம். ஒரு நாளைக்கு 30 பனைகள் வந்து காலையில் ஒரு தடவை, மதியம் ஒரு தடவை, 3 தடவை ஏறணும். 30 பனைகள்ங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு பனை ஏறி இறங்குற 30 பனை அப்படின்னா ஒரு நாளைக்கு 90 பனை ஏறி இறங்கணும். நான் ஒரு பனைக்கே 100 விக்கி சொல்கிறேன் அப்படின்னா 90 பனைக்கு எத்தனை விக்கிகள்ங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணிக்கிற வேண்டியதான். இப்போ பெண்களுக்கும் இந்த தொழிலில் ஆண்களுக்கு இணையான வேலை இருக்கும்? கண்டிப்பாக இருக்கும். பனை ஏறி பனையில் காலை வச்சுட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த பனையை இறக்கி பதினி இறக்கி கையில் கொடுத்துருவாங்க. அவங்க அதுக்கு அந்த அடுப்பில் ஊற்றி அதை கருப்பட்டி பதத்துக்கு கொண்டு வர்றதுக்கு விறகு பிறக்கி அதை காய்ச்சி அது ஒரு 3 மணி நேரம் அதை காய்க்கணும். உட்கார வச்சு காய்ச்சி கூப்பதினியாகி அது பருவம் கரெக்டாக எடுக்கணும். பருவம் எடுத்திருந்தா மட்டும்தான் அந்த பருவம் கரெக்டாக வந்து தான் கருப்பட்டி வந்து கரெக்டாக அந்த பருவத்துக்கு வரும். இல்லை அப்படின்னா அது உருகிக்கிட்டு போய்கிட்டு இருக்கும். அப்படிங்கிறப்ப வந்து கருப்பட்டி வந்து பதம் இருக்காது, உருகி மெல்ட் ஆகி ஒன்றுக்காகாமல் போயிடும். அப்படிங்கிறனால வந்து பெண்களுக்கு இதில் வந்து ஆண் எவ்வளோக்குள்ள கஷ்டப்படுறானோ, ஆண் பனையில் ஏறி கஷ்டப்படுறான், பெண் தரையிலேருந்து கஷ்டப்படணும். போய் எடுத்து அங்கே பணக்காடு இருக்கு. இது வந்து யாராவது தேடி வர்றவங்களுக்கு ஆடு கேட்குறவங்களுக்கு கொடுத்துக்கிடுவீங்க, இல்லை சந்தையில் கொண்டு போய் வைப்பீங்களா? சந்தையிலலாம் கொண்டு போய் விற்க வேண்டியதில்லை. நம்ம கிராமப்புறத்துகளில் இருக்கிறனால இந்த கோவில் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி இருக்கிறது வந்து இங்கேயே தேடி வந்துடுவாங்க. நம்ம மேய்ச்சலுக்கு வந்து நம்ம மேய்ச்சல் முறையில் வளர்க்குறதுனால ஆடுகளுக்கு வந்து டிமாண்ட் ஜாஸ்தி. இப்போ வெளியிலேருந்து இப்போ சிட்டி சைட்லேருந்துலாம் வர்றவங்க வந்துட்டு நல்ல கறி சாப்பிடணும், டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா இங்கேயே வந்து எடுத்துக்கிறாங்க. அது போக நாட்டுக்கோழியும் வச்சுருக்கீங்க? நாட்டுக்கோழியும் வச்சுருக்கோம். நாட்டுக்கோழி முட்டையும் கொடுப்பீங்களா? நாட்டுக்கோழி முட்டைகள் வந்து வீட்டு யூசேஜுக்கு மட்டும் பயன்படுத்திக்கிறது. ஊருக்குள்ளே யாராவது கேட்டால் கொடுத்துக்குருவோம். வெளியில் ரொம்பலாம் மார்க்கெட்டிங் அளவுக்குலாம் இல்லை. கோழிகள் வந்து வெளியிலேருந்து வருவாங்க, பக்கத்து ஊர்கள்லேருந்துலாம் வந்து வருவாங்க, கேட்பாங்க, வாங்கிட்டு போவாங்க. நேற்று கூட வந்து வாங்கிட்டு போனாங்க. அப்போ நமக்கு கோழி ஆடு வேணா உங்களை தொடர்பு பண்ணலாம்? கண்டிப்பாக பண்ணலாம். சரி சரிங்க. சமையல் ஃபுல்லாகவே நீங்கள் தான் பண்ணேன்? நான் தான் தெரிஞ்ச அளவுக்கு சமைப்பாங்க. சரி. அண்ணன் வைஃப்.
வரைக்கும் எடுத்துருந்தீங்களா? ஆமாம் ஆமாம், பார்த்தீங்களா? நல்லா இருக்காடா? பார்த்து இருக்கக்கூடாது. கண்காரங்களுக்குலாம் செய்வாங்கல்ல, மெக்காடி எல்லாம் செய்வாங்க. நம்ம பியர்ல எடுத்து சரி. காலையிலேயே வந்தபோது ஏறும்போது நீங்கள் எடுத்துருக்கீங்க. குடியோடு ஏறி கஷ்டப்படுற நேரம் சரிங்க நல்லா இருந்துருக்கு. நாளைக்கு இந்த இதில் கூட வரும். ஆமாண்ணே, செல்லில் தான் வரும். செல்லில் வரும். சரிதான். எதிரையும் கூட ரெண்டு போட்டு அப்படியே பார்த்தாங்க கரெக்டாக. இது சுட்டு வைக்கணுமா? அவ்வளோ சுடாம அப்படின்னு ஐநூறு இருக்கு. அஞ்சு கொடுங்க, 2000 பிடிங்க. அந்த இது அதை எடுத்துட்டு வாங்க, இறக்கிட்டு வாங்க மச்சான்.
மழை நேரத்தில் வந்து கடிக்குள்ள ஓடுறீங்க. கண்ணி உள்ளவங்க போட்டீங்களா? இந்த சோத்து கண்டி தானே சின்ன கரண்டியா அது? ஆமாண்ணா, சோத்து கண்டி பின்னாடி வீடியோ எடுங்க. மாப்பிள்ளை எடுத்து வச்சு கயிறு பிடிக்கும் ஒரு பகுதி பயங்கரமா வேலை பார்க்குற மாப்பிள்ள. நல்ல உடம்பு நல்ல சுத்தமா கூட்டி போட்டிருக்காங்கல்ல. அது எப்படினாலும் உள்ள இடம் தண்ணியா இருந்தா தான் நல்லா இருக்கும். ஓடாது. ஆமா பார்க்கல என்னது இந்த நான் இதுல பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்படி பாட்டு நீங்க தான் லைன் போறீங்க. ஏன் நிக்கே அந்த டைம் ஆச்சு சாப்பிடுங்க. ஃபோன் பண்ணா வரைய மாட்டேங்காவப்பா. யாருன்னா ரெண்டாவது அடிச்சு பார்த்தா சேஞ்சர் விட்டு அது நான் அடிச்சிட்டே இருக்கோம். வராட்ட அடிக்காது. அவ புருஷ லாபா அந்த மூடி எடு. சாப்பிடுங்க. இவங்களுக்கு கொஞ்சம் போட்டுருங்க. கொஞ்சம் போட்டுருங்க. இந்த இருக்கியா? இந்த இருக்குல்ல. அப்பா முடிய நல்லா இருக்கு குழம்பு, நல்லா தான் இருக்கு. ரசமா சாறு எவ்வளவு டேஸ்டா இருக்கு. அதை முதல்ல பாருங்க. மாப்பிள்ள வச்சு தானே சாந்தி வந்து லைட்டா தீய கொண்டு போட்டு வாங்கி போட்டு சாந்தி அம்மா வந்துட்டாங்களா? எனக்கு பிடிச்சி கொடுக்க தனியாயா? இந்த வரலாம் சொல்லுங்க. வந்துட்டான். என்ன உட்காருங்க. சாப்பிட்டியா? கடிக்க முடியா? நான் வீடியோ எடுத்துனா உட்காருங்க. நீங்க வீடியோ எடுத்துருவாங்க. இல்லை அவர் உட்காந்து சாப்பிட வேண்டாமா? சாப்பிடுங்க. நல்லா இருக்கு. ஆமா
நான் தான் இருக்குல்ல வாங்க இந்த வாரம் வச்சுட்டு வாங்க. இல்லை இல்லை இருக்கட்டும். சாப்பிடலையா அவ்வளோதானே இந்த அப்பாவோட போய் சாப்பிட வேண்டியது. அத்தை கத்தில் மண்ணில் போட்டுறாத. அத்தை மடியில் வைக்கிறேன்.